யார் இந்த மகிமையின் ராஜா? வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்திலே பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவரே சேனைகளின் கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. அன்பின் தேவனே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் அதிகாரங்கள் உடைய தேவனை துதிக்கிறோம். இந்த வீட்டுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். வாசல்களை உயருங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். உள் பிரவேசிக்க வேண்டும். இந்த வீட்டுக்குள்ள உள் பிரவேசித்து ஆண்டவரே இந்த வீட்டில தங்க வேண்டும். மரியாள் மார்த்தார் வீட்டிலே தங்கின தேவன். ஆண்டவரே துதிக்கிற சகை வீட்டில் தங்கின தேவன் இந்த வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தாசர்களாக பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வீட்டை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக வீட்டுக்கு வருவதற்காக ஆண்டவரே நன்றி தகப்பனே துதிக்கிறோம், அழைக்கிறோம். உங்களுடைய ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். கடந்து வாங்கப்பா துதிக்கிறோம். இதான் குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் அதிசயங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வச்ச நல்ல பிதாவே. ஐயா ரிப்பரை கட்டோடாத நம்ம எல்லாம் கை தட்டி நாமத்தினாலே தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா
உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் என்று சொல்லப்படும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னாரு. யாருக்கு சொன்னாரு? தாவீதுக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னாரு. இந்த நாட்களில் யாராவது வீடு கட்டுன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் செஞ்சிருவாங்களா? அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. இதை உடன்படிக்கப்பட்டு காட்டுகளை இறந்தது. உடன்படிக்கப்பட்டிருக்கிறது காட்டுகளை இருந்தது. அப்ப இவர் அரண்மனையில இருந்தார். ஐயோ, நான் சந்தன மரங்கள் போட்ட மரம் குடியிருக்கனே, கர்த்தருடைய வார்த்தை அந்த பெட்டி வெளியே சொல்லி அவருக்கு வைராக்கியம் வந்து அதை என்ன பண்ணாரு, அதை வைராக்கியம் கண்டு அதுக்கு ஒரு வீடை கட்டும்னு சொன்ன உடனே, வாஞ்சி இருந்த உடனே பாருங்க, ஆண்ட உடனே இறங்கி உனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே பாருங்க, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் சேனைகளின் கர்த்தராய் நீர் உமது அடியானின் வீடு அடியான செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். நீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று சொல்லப்படுது. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லது. எல்லா வீடுகளையும் பார்க்கிறோம், சின்ன வீடா பெரிய பங்களா, அது முக்கியம் இல்ல. இருக்கிற வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும். அவர் இருந்தானா துதி இருக்கும், அவர் இருந்தானா சமாதானம் இருக்கும், அவர் இருந்தானா சந்தோஷம் இருக்கும், அவர் இருந்தானா வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதனால யோகின் வீட்டை என்ன பண்ணாரா? வேலி அடைச்சி பாதுகாத்தார். நம்ம வீடுல அப்படிதான் பாதுகாத்து இருக்கு, நமக்கு தெரியல. அவர் மட்டும் பாதுகாக்கலன்னா ஒண்ணு பாருங்க, வடக்கு நாட்டுல மழை பெய்ஞ்ச இப்படியெல்லாம் வீடுகள்லாம் பெரிய பெரிய வீடுகள்லாம் கீழே விழுத பார்க்கும். ஏன்னா நம்ம வீடு வந்து நிலைத்து நிற்கிறார். அவர் நித்தியமானவர், அவர் நித்தியமானவர், சத்தியம் உள்ளவர், நிலைத்து நிற்கிறது. அதனால அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அது யாருக்கு முன்பாக இருக்கணுமா? உமக்கு முன்பாக இருக்கணும். அப்ப அவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? காலையில இணைஞ்சிடணும், எந்திரிச்சு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த நாளுக்குரிய எல்லா தேவைகளும் அவற்றை இருக்கு. நீங்க விண்ணப்பம் பண்ணி மனு கொடுத்தீங்கன்னா உடனே தெரிஞ்சுவாரு, ஆர்டர் பண்ணிடுவார். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு சூடு போகணும், பண தேவைகள் உண்டு, இன்னைக்கு வந்து சூட உண்டு, எல்லாவற்று கையில இருக்கு. இல்லாத ஒண்ணுமே இல்லை. காலையில் சிவம் பண்ணி ஆண்டவர் துதிச்சுட்டான், அந்த துதிய மகிமை வீடு முழுவதும் இறங்கும். வீட்டுக்குள்ள பிரசன்னம் இருந்தா நுகம் முறிக்கப்படும். வீட்டுக்குள்ள என்ன சமாதானம் இருக்கணும். அதை சொல்ல 124 சங்கீதத்தோட சனம் இருக்கிறது. 22:7 உன் அலங்கத்துக்குள்ளே என்ன உண்டாகணுமா? சமாதானம் உண்டாகணும். உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நல்ல வீடு நிறைய பேர் நிறைய சேலை வேண்டி புதுசா இருந்தாலும் அதை உடுத்துவதுக்கு என்ன ஒன்று சரீரம் வேணும்ல. பட்டுப்பட்டு சேலையா புதுசா விற்கிப்போம். தள்ளுபடிகளை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துணி வச்சுருக்காங்க. வீட்டில் 2 பேரோட 3 பேரோட உடுத்துவதுக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். அந்த சுகம் வரணும்னா சரீரத்தில் என்ன வேணும்? வேலைன்னு இந்த சரீரம் ஆசிரியக்கப்படும். ஆண்டவர் பாருங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து யாரைய விளக்கவே நின்றார். இன்னைக்கு பாருங்க, சொந்த பந்தங்கள்லாம் வருவதற்கு ஒரு நல்ல இந்த 9வது மாதம். என்ன எத்தனாவது மாதம் இது? 9. 8 மாதங்களும் அற்புதமாய் பாதுகாக்கிறார். அடிக்கடி பார்ப்போம். இந்த ஒரு சகோதரி பாருங்க, ஆம்பளையால் இருந்த வீடுகள் என்ன செய்ய முடியல, ஒன்றும் வர முடியல. ஆனாலும் அந்த பையன் நல்ல காணிக்கை பாட்டு, இந்த வரம் கூட என்ன பண்ணிட்டான், ஒரு பாட்டு பாடின காணிக்கை பாட்டு, உண்மை நம்புனா பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான்னா பாடின. அது வெளியே எடுத்து வச்சிருக்கு, அதுக்கு பொண்ணுட்டு காமிக்கணும். என்ன நம்ம வெளியே எடுத்து போட்டு அப்படிலாம் பாருங்க. அந்த வாஞ்ச அந்த தாகம் சின்ன, அது அறியாம செஞ்சாலும் அறியலோ, அப்படி வாயில் எப்போது என்னதான் இருக்கும்? துதி இருக்கும். அந்த துதி இருந்தால ஜெயம் இங்க இருக்கு. அதனால எல்லாரும் இங்க இருக்கிற வீடுகள்ல அவரை முன் வைங்க. என்ன வைக்கணும்? அவர் என்ன செய்யணும்? அவரை முதல்ல வச்சிருங்க. முதலாவது அவரை தேடுங்க. முதலாவது என் ராட்சியத்தின் நீதியும் தேடுங்க. தேடுனா உங்களுக்கு எல்லாம் ஆபத்து இல்லைன்னு ஒண்ணுமில்லை. உங்க பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம மனுஷன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவற்றை சொல்லுங்க, உங்க தேவையெல்லாம் சந்திப்பாரு. இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு சுகம் உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த புது பொண்ணு வரும்போது அந்த சினிமா பாட்டுக்காரன் படிக்காம பார்த்தீங்களா? என்ன படிக்கான்?
என்ன பண்ணுறது? வலது காலை எடுத்து வச்சுன்னா படுக்கை பார்ப்பீங்க, இடது கால் கால் இல்லையா? 2 காலம் தான் ஆண்டு ஆசி வச்சிருக்காரு. இப்போ ஆனா வலது பக்கத்துல ஆண்டு சொல்றாரு வலது கையை பிடிச்சுங்க. ஆண்டு சொல்றாரு வலது கையை பிடித்து நான் நடத்துவேங்க. வலது பக்கத்துல சீயோன் இருக்கு. அல்லேலூயா. அப்ப எல்லாம் வலதுங்கும் போது அதனாலதான் உங்களுக்கு அந்த பாடுங்க அந்த வலது காலை எடுத்து வாழலாம். அது எந்த காலத்திலும் பரவாயில்ல. ஆண்டவர் உள்ள இருக்கிறார். என்ன திருமண காரியங்களும் நல்ல சிறப்பாக நடக்கணும். இந்த வீட்டை கட்டி முடிச்சவரு என்ன எல்லா காரியங்களையும் நமக்காக என்ன செய்வார்? யாவையும் எனக்காக செய்து முடிப்பான். சரிங்க. அப்படி எல்லாரும் எழுப்போம். எல்லாரும் அப்படியே கையில சோறுல கை வைக்கிறோம். நாங்கள் அதிகாரம் தேவனையே வைக்கிறோம். ஆகிய வீட்டு அஸ்திவாரம் என் மேல் போட வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து அஸ்திவாரம் மேல் நம்பிக்கை வைத்து போடப்பட்டிருக்கிறோம். காற்றுக்கும் ஆண்டவரை இது ஆசீர்வாதமான வீடாக வீட்டை ஆசிர்வதிக்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க கடந்து ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லும்போது நான் வீட்டை கட்டுவேன் வீடு மாற்றமல்ல பிள்ளைகளை ஆண்டவரை வீட்டில் எப்பொழுதும் ஜெபிக்கிற வீடாக வீடு அப்படியாக வீடாக சமாதானத்தை ஆசீர்வாதத்தை தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆரம்பத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே வீடை நாங்கள் நல்ல பிதாவே ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து வார்த்தைகள் மாறுவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளியாது என்ற வார்த்தைப்படி நித்தியமானவராய் நிரந்தரம் உள்ளவராய் சத்தியம் உள்ளவராய் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குப்படினாலே உங்களை இருப்பீர்கள். எல்லா நல்ல காரியங்களிலும் உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும். மனுஷனுடைய பிரயாசம் விருதா, என்னுடைய பிரயாசம் அல்ல. நீங்க எங்களுக்கு யாவை செய்து முடிக்கிறது. உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவரே நல்ல பலனை தாரும். நல்ல ஆசீர்வதிங்க. இங்கே தங்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஜீவன் உண்டாயிருக்கும்படி நீங்க வந்து போகிற அருமையாய் சகோதரி கூட பிறந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் சொந்த பந்தங்களையும் இங்க நிற்கிற யாவரையும் உங்களுடைய பிள்ளைகளாய் நிற்கிறபடினாலே பிள்ளைகளுக்கு தகப்பன் மனம் இறங்கி எங்களையும் ஆசீர்வதியும், இந்த வீட்டை ஆசீர்வதியும், இந்த தெருவை ஆசீர்வதியும், பிள்ளைகள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வெளிச்சம் உதிப்பதாகப்பா. என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். செட்டைக்குள்ளாக ஆரோக்கியம் இருக்கும். நீ வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பழிக்கட்டும். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அந்த வார்த்தையை நம்பி இருக்கிறோம். அது பழிக்கட்டும். எல்லா துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே சோதரி அல்லேலூயா.